I decide. I go extra. Presta, always extra. But what extra? BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Relaunched, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. Bold and beautiful producer. Hi. அப்பா வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்றப்போ உங்களோட படிப்பு என்னவா இருந்தது? வாட் இஸ் இட் சைல்ட்ஹுட் லைக்? Very normal family. 12 of us living in a 3-bedroom house with 1 bathroom. Oh my god. So யாருக்குமே ரூம்லாம் கிடையாது. Like we sleep in the terrace. Their dream was எப்படியாவது நானும் படிச்சு either IITயோ ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடணும், ஒரு அப்பார்ட்மெண்ட். ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம் பேசிக்லி. அது எப்படி நடந்தது? ஹவு டிட் தட்? எப்போவுமே நாங்கள் சண்டே ஆனால் மூவி பார்ப்போம். தட் வாஸ் ட்ரெடிஷன் இன் அவர் ஹவுஸ். ஸோ தியேட்டர் கட்டலாம் அப்படின்னு என்ன தியேட்டர் கட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் விலிவாக்கம்ல அது பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் யாருக்குமே தியேட்டர் பிஸ்னஸ் தெரியாது. அப்போ தான் வாங்கி பில்டிங்னா என்ன, லைக் அந்த சிஸ்டம்ஸே அப்போ தான் ஃபார்ம் பண்ணேன். அண்ட் என்னோட ட்ரையல் அண்ட் எரர் தான், என்னோட ரிசர்ச் வச்சு பண்ணுறது தான் அது. ஐ வாஸ் வெரி கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்டட் டு நோ இன் தமிழ்நாடு வேர் டிட் மை தியேட்டர் ஸ்டாண்ட் இன் கலெக்ஷன். வெரி காம்படிட்டிவ். ஸோ ஐ வாஸ் லைக் அண்ட் சத்யம் வில் பி நம்பர் 1. எப்படி பண்ணாலும் சத்யம் கலெக்ஷன் அடிக்கவே முடியாது. So from MG we became advanced theatre, from advanced we became sharing, from sharing we became multiplex. My aim was to be the like Satyam get the same terms that they are getting, I should get. எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சண்டை வரும். ஏன்னா அப்பா ப்ரொடியூசர், நான் எக்ஸிபிட்டர். ஹேட் ஈச் அதர். பிகில் பண்ண அப்படின்றப்போ வாட் வாஸ் யுவர் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்? இது வரைக்கும் எந்த படத்துலயும் என் பேர் வராது டில் பிகில். திடீர்னு ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஹிஸ் டாட்டர் ஐ கான்ட் கெட் மை நேம்ல. Atlee was like இல்ல நான் அகோரம் சார். இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, யூஎஸ் போனீங்க, இங்கே வந்தீங்க. I was marrying one, like a person that I really loved. Like we didn't invite anybody from the film for the wedding. Only request was I said I want to only call Vijay sir. I called him, he came. நிறைய பேரோட நரேஷன்ஸ் கேட்டிருப்பீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட நரேஷன்ஸ்லேயே இவங்களோட நரேஷன் வாஸ் வெரி நைஸ். 2 are very special. First was Atlee's Bigil and second was Love Today. Oh God, how I have never seen my father laugh so much during a narration. Appa told Pradeep, நான் சொல்றேன் after Love Today நீங்களே தான் டைரக்ட் பண்ணி அதை ஆக்ட் பண்ண போறீங்க. He told Pradeep in front of me and Aishu and it actually happened. Love Today la I got so trashed because they were like it was Pradeep's point of view. நீங்க பொண்ணுங்களை தப்பா காமிச்சிட்டீங்க, that whole thing. ஒரு பொண்ணு வந்து she committed suicide, like I think dowry harassment. அவங்க அப்பாக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க. கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்ல ஒன்று நடந்துச்சு. ரொம்ப என்னை இம்பாக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்தது. I feel blast was நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலே அது வந்து ஷியோர் ஷாட் இட்ஸ் கோனா பி a success. வெளியே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. How do you feel about this? பயமாக தான் இருக்குது. எவ்ரி டைம் someone says that அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவேன். ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ், இமேஜின் ஒரு 8 வயசுலேருந்து I've seen entrepreneurship. Also making sure if you fall, அப்பா will always say you should be able to get back up. From a very young age, I wanted to live a life of impact. Hi ma'am. Hi. எப்படி இருக்கீங்க? I'm very good. How are you? I'm good ma'am. Thank you so much for coming. நிறைய ஸ்டேஜஸில் உங்களை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். The bold and beautiful producer அப்படின்னு. நிஜமாவே I've meant it all the time. So a bold and beautiful producer. Thank you. எல்லா இடத்துலையும் வந்து அவ்வளோ அழகான குட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலே அது வந்து ஷியோர் ஷாட் இட்ஸ் கோனா பி a success அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் மாதிரி சொல்லிக்கலாம். மேம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, ஓகே ஓகே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. வெளியே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. How do you feel about this? பயமாக தான் இருக்குது. எவ்ரி டைம் someone says that அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவேன். ஆல்சோ ஐ திங்க் ஃபுல் கிரெடிட் டு மை டேட் அண்ட் த பிராண்ட். அவங்க பண்ண ஒர்க் எல்லாமே இட்ஸ் டீம் ஒர்க் தானே. ஐ எம் ஜஸ்ட் அ மெசஞ்சர், ஒரு ஃபேஸ். அது பின்னாடி ஒரு மேசிவ் டீம் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆமாம். ஸோ ஏஜிஎஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிராண்ட், ஒரு பெரிய நிறுவனத்துடைய எல்லா வேலைகளையும் அழகாக ஒருத்தங்களாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நீங்களும் வந்து அஃப்கோர்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. சூப்பர்வைஸ் இல்லை, ஒரு மாதிரி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது நீங்களும் களத்தில் இறங்கி நிறைய வேலைகள் பண்ணுறதாவும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஆஸ்பெக்ட் தாண்டி இந்த அழகான ஒரு ப்ரொடியூசர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ ரிமெம்பர் இன் ஒரு பையன் வந்து இந்த படம் லவ் டுடேயோட படத்தோட இதில் கேட்பாங்க, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஐயோ நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
Yes, So, I remember that, yeah. from then it is a long journey that people உங்களை வந்து ஒரு ப்ரொடியூசராகவே ஒவ்வொரு படத்துக்கும் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒரு படம் வெளில வருது அப்படின்னா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவை தாண்டி ஒரு டிரெக்டர், மியூசிக் டிரெக்டர்னு எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் வருஷமாகவே இருந்திருக்கீங்க இந்த ஃபீல்டில், யூ பீன் ஒர்க்கிங் பிஹைண்ட். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸ் அழகாக ப்ராமினெண்ட்டாக வெளில வர ஆரம்பிச்சது. Over a period of time, yeah, 20 years. Yes. Yeah. So உங்களோட ஜேர்னி மட்டுமே 20 years in this field. I started working 20 years back, yeah. Oh. Yeah. So என்னோட first வேலை in terms of இது cinemas. So அது I started building அந்த வில்லிவாக்கத்தில் வந்து ஒரு தியேட்டர். ஓகே. அண்ட் அது வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ்லாம் வரும்ல, ஆமாம், அதில் வந்து அப்பாவோட அந்த லோகோ கரெக்டாக இருக்கா, பேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஏன்னா கல்பாத்தி அகோரம் வந்து இந்த ஸ்பெல்லிங் அகோரம் ஸ்பெல்லிங்கை தப்பாக பண்ணிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஓகே. ஸோ ஐ டோல்டு நான் வந்து இந்த போஸ்டர் பார்க்குற வேலை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போலேருந்தே லைக் அந்த பிராண்டிங், பொசிஷனிங் அதில். யா. ஓகே. இந்த கல்பாத்தி அகோரம்ன்றது ஒரு ஃபேமிலி நேமா மேம்? அப்பா பேர் அகோரம். ஓகே. கல்பாத்தி இஸ் ஆர் ஃபேமிலி ஊரு. ஓகே ஓகே ஓகே. பாலக்காட்டில் இட்ஸ் அ ஸ்மால் கிராமம். ஓகே. ஸோ யாரும் மலையாளி? தமிழ். ஸோ இந்த பார்டர் டவுன்ஸ்லாம் 2 லாங்குவேஜுமே பேசுவாங்க. அந்த மாதிரி அது மலையாளம் பேசுவீங்க நீங்க? எனக்கு சுத்தமாக தெரியாது. அது அப்பாக்கே தெரியாது. எல்லாமே சென்னையில் செட்டில் ஆகி so many generations. ஓகே. வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குல்ல, ஒரு டைவர்சிட்டி இன் a lot of things. ஓகே. ஸோ இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்பா வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்றப்போ இவ்வளோ அஃப்கோர்ஸ் ஒரு இது இருந்திருக்கு, ஒரு ஆசை இருந்திருக்கும் அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு. பட் உங்களோட படிப்பு என்னவா இருந்தது? வாட் இஸ் childhood like? Joint family. ஸோ அப்பா 2 uncle சித்தப்பாஸ். ஸோ வெரி லார்ஜ், வெரி ஹாப்பி childhood and upbringing. I was the only child வீட்டில் till my லைக் நாங்கள் பிரதர் சிஸ்டர்னா கொடுப்போம். கசின்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே அதே ரிலேஷன்ஷிப் தான். அவனுக்கும் எனக்கும் 11 years கேப். ஸோ ஃபர்ஸ்ட் 11 yearsக்கு ஒன்லி சைல்டு. You enjoyed everything. ஆமாம், வேறு வெரி நார்மல் ஃபேமிலி. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கி எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங், அதுதான் அம்மா அப்பாவோட ட்ரீம் எனக்கு. அப்பா வாஸ் அ கிரிக்கெட்டர். வாவ். அண்ட் சித்தப்பா ஐஐடியில் படிச்சுட்டு இருந்தாரு. இன்னொரு சித்தப்பா வந்து கிண்டியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து தியர் ட்ரீம் வாஸ் எப்படியாவது நானும் படித்து ஐதர் ஐஐடியோ ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆகிடணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படியாவது கொடுக்கணும். இது மாதிரி தான் அவங்க பேசிப்பாங்க அந்த டைமில். ஸோ அது மாதிரியான அப்படிங்க லைக் எனி அதர் நார்மல் ஃபேமிலியோட ஆசை நோக்கு அது மாதிரி தான் உங்களோட ஆசையும் இருந்தது. ஓகே. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? சென்னையில்? PSBB. ஓகே. ஸ்டூடியஸ் ஆன குழந்தையா இல்லை கொஞ்சம் வம்பு பண்ணுற புள்ள தானா? ஐ வாஸ் ஸ்மார்ட் ஆனால் நாட்டி. யா, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். கிளாஸுக்கு வெளியிலையா? ஏதாவது ஞாபகம் இருக்கும் இப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு இப்போ வாட் அப்படின்னு உங்களுக்கே தோன்ற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நான் கொஞ்சம் குவைட். ஓகே. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசுவாங்க. பட் ஐல் பி த சைலண்டா, ஐடியா வில் பி yours but they'll get into trouble. And then we'll all be sent out together, but we'll be waiting to leave. எப்பண்டா கெட் அவுட் சொல்லுவாங்கன்றதுக்காகவே வெயிட் பண்ணிருக்கிற ஒரு கேங் நீங்க. ஓகே. தி பிரெயின் ஆஃப் த கேங் வந்து நீங்கன்றது நம்ப முடியல, கையை ரொம்ப பார்க்க அமைதியா இருந்துட்டு. ஓகே. ஸோ நல்லா படிக்கிறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து தே ஸ்டார்டட் SSI. இந்த வீட்லேயே வந்து ஒரு ரூமை கன்வெர்ட் பண்ணி சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கலாம். அப்போ தான் வந்து ஐடி பூம் நடந்துட்டு இருந்துச்சு இந்தியாவில். ஓகே. அப்போது வந்து சித்தப்பா ஐஐடியிலேருந்து முடிச்சுட்டு யூஎஸில் இருந்தார். ஹி டிடன்ட் வாண்ட் டு பி இன் த யூஎஸ். ஸோ இங்கே வந்து அவங்க 3 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே இது மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா ரூம். அங்கே வந்து கோச்சிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கோச்சிங் ஆரம்பிச்சு தான் SSIன்னு ஆரம்பித்தாங்க. ஐ வாஸ் 8 years old. ஓகே. ஸோ என்னோட ஒர்க் வந்து அந்த அந்த போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்டரை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி, அப்புறம் பேம்ப்ளெட்ஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல, அதை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது மாதிரி தான் இருந்தது. அது ஆனால் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆச்சு. பட் எப்போவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு ஐ கம் ஸ்ட்ரெயிட் டு ஆஃபீஸ். I love my dad, like, so I'll always want to like be around him. Yeah, so I'll just come off and then he'll be like on the collectionsலாம் இருக்கும்ல, அப்போவே என்னோட ஃபேவரட் பாஸ் டைம் அவர் வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சிருப்பாரு.
அதில் தான் அப்போல்லாம் வந்து they'll come and they'll make payments for classes SSIயில் இருக்கும்போது. So he is a finance guy, so he has to make the கணக்கு, no? So my thing is to take all the 100 rupee notes and make it into bundles. I was like 8-9 years old. Okay. But it was always that eldest child. So I have to come back to the family business and be an example for my younger siblings in the house. So this was the ரோல் அசைன் டு யூ அந்த மாதிரி. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு ஹம்பிள் அப்ரிங்கிங் தான் இருந்திருக்கு உங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் அப்ரிங்கிங். We were 12 of us living in a 3-bedroom house with 1 bathroom. Oh my god. Yeah. இப்போ சொல்றப்போ அப்படியா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான். யாருக்குமே ரூம்லாம் கிடையாது. Like we sleep in the terrace. It's like it was super fun. Like we used to play board games and நல்லா படிப்போம். அது எல்லாத்துக்குமே ஒரு party was very strict. You have to get marks. மேத்ஸில் 100 வாங்கலைன்னா உள்ளே வர முடியாது. அடிப்பாங்களா வீட்டில்? ஆமாம், நல்லா அடி வாங்குவேன். என்ன சொல்கிறீங்க? பெல்ட்டு கம்பு அந்த மாதிரிலாம் உண்டா? இல்லை அம்மா மட்டும்தான் அடிப்பாங்க. கையில் என்ன இருக்கோ அதை வச்சு அடிப்பாங்க. சேம் எங்கள் வீட்டில் அதே தான். கரண்டி கடிச்சாலும் போட்டு பின்னிடுவாங்க. ஓகே. ஸோ ரொம்பவே சொல்கிறத கேட்டதான் இதெல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. ஸோ எனி அதர் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் யுவர் ஃபேமிலி இஸ் ஆல்சோ தேர். ஓகே. ஸோ உங்களோட சிப்ளிங்ஸ் கூட உங்களோட பாண்டிங் எப்படி இருந்தது? We are all very close, but see, I'm so much older and அவங்கெல்லாம் பொறுக்கிறதுக்குள்ள business had become very big. லிஸ்ட் ஆகி அது ஒரு ஆல்மோஸ்ட் அதே ஒரு மூவியாக எடுக்கலாம். யூனோ ஃப்ரம் நத்திங் டு a very massive business house. So அந்த journey they went, they listed. So NASDAQ எல்லா இடத்துலையுமே it's like it was a huge company and then ஒரு பெரிய valuationக்கு they sold it during that boom. And அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ பை த டைம் லைக் when my sister and like when they joined school I was in 12th. Okay. So while they were growing up I was already in college. Okay. And yeah, then I came and started and that was when, so I was more like whenever they got into trouble they would not want to tell. வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. பிரின்சிபலுக்கு நான் தான் போய் பேசணும். ஓ, கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட், ஒரு மினி பேரண்ட் மாதிரி தான் நீங்க உங்களை பார்த்துக்கிட்டீங்க. எல்லாருமே 5 பேருமே அப்படிதான் எனக்கு. ஓ நைஸ். ஓகே ஓகே. இப்போ இந்த growth ஆஃப் யுவர் கம்பெனி அது எப்படி நடந்தது அவ்வளோ மேசிவா? அந்த டைம்ல இருக்கிற ஐடி கம்பெனிஸ் தட் ஸ்டார்டட் அட் தட் டைம் பிகேம் லைக் தட். ஏன்னா இந்தியா பிகேம் அ சென்டர்ல. ஸோ எவ்ரி ஒன் வாண்டட் டு லேர்ன் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸோ தே கேன் கெட் அ ஜாப் அப்ராட். ஸோ அந்த பிஸ்னஸ் எடெக் வந்து அப்போ வந்து பூம் ஆச்சு. ஓகே. ஸோ என்ஐடி இருந்துச்சு, எஸ்எஸ்ஐ இருந்தது, ஆப்டெக். குட்டியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ பெருசாகும் மேபி நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருந்திருக்க மாட்டீங்கல்ல? எப்போவுமே ட்ரீம் தானே. ஸோ பட் எனக்கு வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ், இமேஜின் ஒரு 8 வயசுலேருந்து ஐவ் சீன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப் ரிஸ்க் டேக்கிங், அசஸிங் ரிஸ்க், taking that jump, also making sure if you fall, appa will always say you should be able to get back up. So you can jump as far as you can take the fall. ஆனா அந்த கரெக்டா அசஸ் பண்ணணும்ல, அது entrepreneurship when you see them take it. So and எங்களோட டைனிங் டேபிளே பிஸ்னஸ் பேச்சு தான் இருக்கும். ஓகே. எப்போவுமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது பண்ணணுமா, அந்த டீலா, இது. ஸோ அப்படி தான் வளர்ந்தேன். எப்படி பண்ணணும், எப்படி ட்ரீம் பண்ணும், என்ன பண்ணும். அப்போது என் அப்பாவுக்கு எப்போவுமே சினிமா எடுக்கணும்னு ஒரு ஆசை. கிரிக்கெட்டராக இருக்கும் போதுலேருந்தே லைக் சம்டைம்ஸ் ஹி வில் ஃபினான்ஸ் ஃபிலிம்ஸ் அது மாதிரிலாம். அண்ட் வென் வி சோல்ட் அண்ட் ஐ கேம் பேக் they had a non-compete. So நானும் டெக்கி தான். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ பட் ஐ couldn't do anything there and he didn't want me to work in the US. Okay. ஏன்னா he was very scared I will settle down and be like one of the அப்பப்போ சம்மருக்கு மட்டும் வந்து ஆக்சென்ட்டோட பேசி. So he was like really petrified. He said வந்துரு நான் வந்துட்டேன். பட் இட்ஸ் வெரி நைஸ். எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு அப்பா வந்து தன் பொண்ணுக்கிட்ட பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் பேசுறது, இன்வால்வ் பண்ணி அவங்களே வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது பண்ணுறது வந்து நாட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இது நடக்குமான்னு கேட்டால் இருக்காது. மோஸ்ட்லி அதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் கிளாட் தட் ஹி இன்வால்வ்ட் யூ இன் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் மை ஃபாதர் அண்ட் போத் மை சித்தப்பாஸ் அண்ட் ஈவன் வென் they were doing engineering in IIT, என்னோட ப்ளே இதுவே they'll be doing circuits, they'll ask me to do one circuit, soldering. My favorite thing would be to solder circuits. I had a very unique childhood, very unique childhood because they were all very young and I was the only child. So enna eppadi entertain பண்றதுக்கு அவங்க பண்றது எல்லாத்தையும் எனக்கும்
பண்ணுவாங்க. ஸோ மை அங்கிள் வில் பி லைக் அப்போ தான் யூனிக்ஸ்னு வந்தது. ஸோ அது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கோடிங். ஸோ ஹில் கிவ் மீ ஒன் எடிட்டர் அண்ட் ஹில் பி லைக் இதில் கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ண. ஸோ ஐ டு ஃபைண்ட் இட் லாட் ஆஃப் ஃபன் பிகாஸ் இட் மேட் இட் லைக் அ கேம். நீ இந்த கமெண்ட் பண்ணால் நீ ஹில் கிவ் மீ ஒன் காம்ப்ளிகேட்டட் மேத் சம் அதை பண்ணு. ஆனால் நீ கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துட்டு நீ நம்பர் இன்புட் பண்ணால் அது அவுட்புட் கொடுத்துரும். நீ வந்து ஸோ இட் வாஸ் லைக் தட். சரி, நாங்கள் எக்ஸோ விளையாடிக்கிட்டு ஃப்ளேம்ஸ் போட்டது டைமில் நீங்கள் வந்து ஏதோ கம்ப்யூட்டர் கோடிங்கு எதெல்லாமோ சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஃப்ளேம்ஸும் விளையாடிட்டு பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் அந்த எக்ஸ்போஜர் பட் ஆல் 3 of them. ஓகே. ஸோ அப்பா கிரிக்கெட்னு சொன்னீங்கல்ல, அவங்க விளையாடும் போதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? எவ்ரி மேட்ச். ஹவ் வாஸ் தட் மெமரி ஆஃப் யோர்ஸ்? இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஐ லவ் கிரிக்கெட். ஸோ எனக்கு வந்து டீம்லாம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 டீம் இருக்காங்க. பேப்பர் பேட் வச்ச கூட நாங்கள் வந்து அந்த பேப்பர் பால் வச்சு கிரிக்கெட் விளையாடுவோம். ஹேண்ட் கிரிக்கெட். பேப்பர் கிரிக்கெட். See now my age is getting revealed because no. I'm just thinking, okay, paper ball cricket. Okay, ஆமா, ஹேண்ட் கிரிக்கெட் தெரியுமா எனக்கு? புக் கிரிக்கெட் விளையாடுவோம். புக் ஆமா புக்கை வந்து பேட்டா யூஸ் பண்ணி ஆடுறது. இது வந்து புக் ஓபன் பண்ணா அது ஒரு நம்பர் இருக்கும். that will be your score. பேஜ் நம்பர். See அதான் சொல்றேன், ஏஜ் இஸ் கெட்டிங் ரிவீல்ட். நாட் too good for me. பண்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட, அப்படிதானே? ஆமா, இந்த ரூம்ல இல்ல for sure but yeah. சோ அப்பாக்கு ரொம்ப நாள் இருந்த ஆசை வந்து படம் பண்ணணும், படங்கள்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வர்க் பண்ணணும் பேசிக்கலி. He wanted to be a producer. Okay, so அது எப்படி நடந்தது? How did that? So that happened because I came back and வில்லிவாக்கம் ஏன்னா தியேட்டர் நிறைய எப்போவுமே நாங்கள் சண்டே ஆனால் மூவி பார்ப்போம். ஓகே. தட் வாஸ் ட்ரெடிஷன் இன் அவர் ஹவுஸ். எல்லாரும் சேர்ந்து அண்ட் வி வில் வாட்ச் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர். எப்போவுமே படம் பார்ப்போம். ஸோ தியேட்டர் கட்டலாம் அப்படின்னு என்னை தியேட்டர் கட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நான் வில்லிவாக்கம்ல அது பண்ணிட்டு இருந்தேன். அப்பா ஸ்டார்டட் சந்தோஷ் சுப்ரமணியம், திருட்டுப்பையிலே ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சந்தோஷ் சுப்ரமணியம். அண்ட் தியேட்டர் ஃபீட் பண்ண வந்து கண்டென்ட் வாங்கணும். அப்போல்லாம் வந்து எம்ஜி பேசிஸில் தான் தியேட்டருக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு யாருமே இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு யாரையுமே தெரியாது. we are outsiders-ல. ஸோ வந்துட்டு போய் எல்லாரையும் கேட்டால் படத்துக்கு வந்து உங்களுக்கு யார் நம்பி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இது வந்துச்சு ராவன். தென் I had to pay 25 lakhs MG to get the movie. Movie did not go as well as I expected. வில்லிவாக்கம்ல 5 ஸ்க்ரீன்லேயும் அந்த படம் தான் போட்டேன். பாப்கார்ன் அதெல்லாம் வித்து தான் I was able to sort with it. பட் ஸ்டில் அப்போ கலவாணின்னு ஒரு படம் வந்துச்சு. அதை போய் அதுக்கு நிறைய பேர் கேம் அண்ட் ஸ்டார்டட் ஆஸ்கிங் டிக்கெட்ஸ். அதை வச்சு தான் I manage the MG and everything. Then I realized I have to watch every film that comes. ஏன்னா how do I allocate எவ்வளோ ஷோஸ் எதுக்கு கொடுக்கணும். See வீட்டில் யாருக்குமே தியேட்டர் பிஸ்னஸ் தெரியாது. அப்போ தான் வாங்கி பில்லிங்னா என்ன லைக் அந்த சிஸ்டம்ஸே அப்போ தான் ஃபார்ம் பண்ணேன். அண்ட் என்னோட ட்ரையல் அண்ட் எரர் தான், என்னோட ரிசர்ச் வச்சு பண்ணுறது தான் அது. அண்ட் பிகாஸ் ஐ எம் அ நம்பர்ஸ் பர்சன் அண்ட் டேட்டா, ஐ வாஸ் கீப்பிங் ஆன் எக்ஸல் ஷீட். ஐ ஸ்டில் ஹேவ் இட் டில் டேட். என்னோட தியேட்டரில் ஒரு படமும் யார் ஆக்டர், என்ன கலெக்ஷன், டே வைஸ் என்ன கலெக்ஷன், டோட்டல் ரன் என்ன கலெக்ஷன், என்ன ட்ரெண்டு, ஸோ ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே எப்படி அது போகுது, அந்த இது பண்ணிட்டு இருந்தேன். தென் அப்பா ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது ஹீல் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ ஃபார் மை டேட்டா. இது போன படம் இது எவ்வளோ பண்ணுச்சுன்னு. அண்ட் அப்பாவுக்கு வர டேட்டா வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு அப்போ என்னன்னா என் தேட்டரில் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னா தமிழ்நாட்டில் அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு அந்த ஒரு ரேஷியோ. இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா, சும்மா ஒரு தியேட்டர் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள எக்ஸல் ஷீட் போட்டு டேட்டா சென்டர் பண்ணி அந்த ஒரு பெர்ஃபெக்டா ஒன்று பண்ணியிருக்கீங்க. பெர்ஃபெக்ட் இல்லை, வாட் எவர் யூ நியூ அதை அதில் அப்ளை பண்ணி அதை பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஐ வாஸ் வெரி கியூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். I wanted to know in Tamil Nadu where did my theatre stand in collection. Very competitive. Okay, so I was like, and Satyam will be number 1. So எப்படி பண்ணாலும் சத்யம் கலெக்ஷனை அடிக்கவே முடியாது. ஸோ I'll keep like tracking. So I'll be like, அப்போ நான் ப்ரோக்ராமிங் இப்படி பண்ணுவேன். ஆனால் சத்யமில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை போட்டால் மாற்றவே மாட்டாங்க. They'll keep that for the whole week. நான் வந்து படத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே எல்லா படத்தையும் பேக் டு பேக் பார்த்துட்டு ரிப்போர்ட்டை வச்சு I will allocate, I will shuffle. I'll put this in the big screen, I'll put in the small screen. சில படங்கள் I'll do it in the evening show. ஸோ இது மாதிரி தான் அது ஒரு டெக்கேட்க்கு வந்து அதான் பண்ணிட்டு இருந்தேன். தென் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் அப்பா யூஸ் டு கெட் மீ இன்வால்வ். அண்ட் அந்த டீமுக்கு வந்து ஸோ அந்த டேட்டா கலெக்ஷன் என்ன டேர்ம்ஸ் போடுறது, ஏன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி தேட்டர் ஓட்டினா யூல்னும் ஒரு படத்துக்கும் என்ன ஹீரோக்கு என்ன டேர்ம்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் எம்ஜி வி பிகேம் அட்வான்ஸ் தேட்டர், ஃப்ரம் அட்வான்ஸ் வி பிகேம் ஷேரிங், ஃப்ரம் ஷேரிங் வி பிகேம் மல்டிப்ளெக்ஸ்.
and then multiplex terms. So now it's the same as, my aim was to be the like Satyam get the same terms that they are getting, I should get. அந்த டைம்ல சத்தியமா பீட் பண்ணீங்களா? நீங்க ஒரு காம்படிஷன் நினைச்சிட்டு இருந்த டைம்ல? சில டைம்ஸ் வித் ப்ரோக்ராமிங், ஏன்னா நாங்க நிறைய ஷோஸ் ஓட்டுவோம், அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் ஐ ரியலைஸ் தட் கரெக்டாக பண்ணாதான் டேர்ம்ஸுமே கரெக்டாக கிடைக்கும். Not having the correct, so I followed all those rules, so I will not go beyond the limited time. கரெக்டான ப்ரோக்ராமிங் அதெல்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சண்டை வரும். ஏன்னா அப்பா ப்ரொடியூசர், நான் எக்ஸிபிட்டர். ஹேட் ஈச் அதர் பிகாஸ் இல் பி லைக், எனக்கு படம் அண்ட் அப்பா அப்போ தான் நிறைய படங்கள் வந்து ஒரு பயங்கர பேஷனோட எடுப்பார், பியாண்ட் த மார்க்கெட் ஆஃப் தட் ஹீரோ ஆர் பியாண்ட் த மார்க்கெட் ஆர் வாட் தட் கரண்ட் இது வாண்டட்ல. அப்போ ஹில் பி லைக், யூ தியேட்டர் கைஸ் ஆர் ஸோ மர்சிலஸ். அப்படியே வரீங்க, படம் ஓட்டலைன்னா எடுத்துடுறீங்க. அண்ட் ஐல் பி லைக், நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், எனக்கும் காஸ்ட் ஏறிட்டு இருக்கு, ஐ ஹாவ் டு மேக் மை ரெண்ட். அவர் ரெண்ட் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவார் என்கிட்ட. ஸோ லைக் ரெண்ட்டுக்கும் நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ வாட் ஐ ஹாவ் டு டூ டு சர்வைவ். ஸோ இது நீ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் தான் உனக்கு வந்து தெரியும். நீ எம்ஜி எடுத்து தியேட்டர் நம்பி எடுத்து நீ போட்டுட்டு உன் படத்தை தூக்கி போட தான் உனக்கு தெரியும். நீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுன்னு ஹி புட் மீ இன் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் ஐ லேர்ன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அண்ட் அதுவும் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சது எப்படி பண்ணுறாங்கன்னு. அகேன் திருப்பி சண்டை. தென் இஸ் லைக், ப்ரொடியூசர் ஆனால் தான் தெரியும் உனக்கு எம்பத்தியே இல்லை, நீ வந்து ரொம்ப ரூல்ஸ் பேசுகிற. லைக் ஹில் ஆல்வேஸ் டூ தட். பட் ஆக்சுவலி எனக்கு ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம். ஏன்னா என்னால் அது மாதிரி எனக்கு க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. ஜீரோ க்ரியேட்டிவிட்டி. லைக் ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஹவு டு டூ எனி ஆஃப் திஸ். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ நான் வரவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்டபர்னாக தான் இருந்தேன். தென் பிகில் ஹேப்பன். எஸ், ஃபர்ஸ்ட் அதான் நான் கேட்க வந்துட்டு இருந்தேன், எப்போ நீங்கள் முடிப்பீங்க. அதுக்கடுத்து வேணான்னு சொன்ன பிள்ளைகிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தூக்கி கொடுத்துருக்காங்களே அப்படின்றது தான். அவங்க பிகில் பண்ண அப்படின்றப்போ வாட் வாஸ் யுவர் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அண்ட் அதை பண்ண ஜேர்னி எப்படி இருந்தது? பிகாஸ் எடுத்த உடனே ஒரு பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றப்போ how was it? So Bigil happened like narrationsல அதுக்குள்ள I was sitting in narrations with Appa. I used to listen to that. அதுக்கு beyond that my interaction was only in the branding, எங்களோட போஸ்டர் டிசைன்ஸ் இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கெடியூல் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சைட். ஸோ பிகில் வந்த அப்புறமா வந்து இட் வாஸ் விஜய் சார் ஹூ டோல்ட் அப்பா தட் such a scale project you need somebody as a bridge. You bring her Archana in. ஏன்னா very organized, like I'm known to be very organized and she, like, you know, you should get her in. And Atlee also was very comfortable with that idea. So he only coined that term creative producer because I'm not producer, it's not my money. And then எனக்கு பயங்கர பயம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது பேர்லாம் வேணாம், இது வரைக்கும் எந்த படத்துலையும் என் பேர் வராது டில் பிகில். ஓகே. ஏன்னா ஆஃபீஸில் அவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க who have worked in production. திடீர்னு ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஹிஸ் டாட்டர் ஐ கான்ட் கெட் மை நேம்ல. அதனால அப்பா செட் பேரெல்லாம் he will not do all that. என்கரேஜே பண்ண மாட்டார். சேலரி கூட he won't give increment unless you have proved the return. otherwise எல்லாருக்கும் an increment. I'm a salaried employee. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் salary என்ன கொடுத்தாங்க? 27,000. சொந்த பொண்ணுக்கே 27,000 தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுலேருந்து அந்த 50 வரும்போது இட் வாஸ் ஒன் பெஞ்ச் மார்க். அப்புறம் 1 lakh வாஸ் ஒன் பெஞ்ச் மார்க். 50 வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஏதாவது 3 years ஆச்சு. 3 years ஆச்சு. ஐடி கம்பெனிலே கொஞ்சம் வருஷம் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் நல்லாவே கொடுப்பாங்க. ஐ வாஸ் earning in lakhs in the US. ஓகே. கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவரு. பட் யா, இட் வாஸ் ஸ்பெஷல் தானே. ஸோ இட் வாஸ் ஓகே. தென் பிகில் ஹேப்பன். தென் Atlee வாஸ் லைக், இல்லை நான் அகோரம் சார் கிட்ட பேசுகிறேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு யோர் நேம் கான் நாட் கம். ஸோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஹி ஓன்லி காயின்ட் இட் அண்ட் put my name. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் ஜேர்னியே இருக்குல்ல. ஓகே. ஸோ இப்போ வந்தாச்சு, உள்ளே வந்து அவ்வளோ பெரிய வேலைலாம் இருக்கும், பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டட் ஃபில்ம் அப்படின்றப்போ இனிஷியலாக எப்படி இருந்தது இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது? கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்ததா இல்லை? ஸோ பிகிலில் ஃபஸ்ட்டு அந்த ஃபேன் மோட் ஒரு ஃபஸ்ட்டு 2 days வந்து நான் ஷூட்டிங் பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட், யூனோ. ஏன்னா வி டுக் வெறித்தனம் சாங். ஸோ இமேஜின் ஃபர்ஸ்ட் டே வெறித்தனம் சாங், விஜய் சார் சாங், அது ஓப்பனிங் சாங், ரஹ்மான் சார் மியூசிக், அட்லி டைரக்ஷன். வாட் மோர் டு வி நீட் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் வந்தோடனே அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன். he gave it to me. He said, I sent you to do some work. You're just sitting and enjoying your... If I may ask, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே? Much more than what he had anticipated. And I had not told him that this was the plan.
Then I realized that I need to get into work mode, and then I brought all my Excel sheet எல்லாமே வச்சுட்டு மறுபடியும் சிஸ்டம் போடு என்ன no நடக்குது. then I sat and like me and Atlee had like a long இது எப்படி பண்ணலாம், then அப்போதான் இந்த ஷார்ட் பிரேக் டவுன், டே வைஸ் பிரேக் டவுன், ஸ்கெடியூல் வைஸ் பிரேக் டவுன். ஸோ ஸ்கெடியூல் வைஸ் பட்ஜெட்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அப்ரூவல் அப்பா கிட்டேருந்து வாங்கி then we went and under his guidance I learned, my dad's guidance, I learned how to budget. and எங்களுக்கு வெங்கட் மாணிக்கம்னு ரொம்ப சீனியர் இபி, அவர் தான் ஆக்சுவலி எல்லா ஒர்க்குமே அவர் தான் பண்ணுவார். அவர் கடையில் லைன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேசிவ் ஒர்க். ப்ரொடக்ஷன் டீம்லேயே ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஹூ கேரி லொக்கேஷன் பார்க்குறதுக்கு இருப்பாங்க, ஃபுட்டை பார்க்குறதுக்கு இருப்பாங்க, கேரவேன்ஸ் பார்க்குறதுக்கு, டீசல் செக் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ பட் ஐ ஜோக் டு அப்பா இஸ் லைக் அந்த அருணாச்சலம் படத்தில் சிகரெட்டே பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் ஒரு ரூமில் போட்டு ஆமாம் அது அவ்வளோ சிகரெட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில வரப்போ இதுக்கப்புறம் சிகரெட்டே வேணான்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஸோ பிக், இட் வாஸ் சச் அ மேசிவ் ப்ராஜெக்ட். like one day 1 crore we used to spend, 1.5 crores we used to spend. And இவ்வளோ பெரிய ஸ்டார் எடுக்கும்போது ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேன்சல் ஆகக்கூடாது, இஷ்யூஸே வரக்கூடாது செட்டில். அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் ஹேண்டில் பண்ணும். அண்ட் அவ்வளோ கேர்ள்ஸ், லைக் இட் வாஸ் ஃபில்ட் வித் ஃபுட்பால் டீம்ஸ் அண்ட் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஸோ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், காஸ்டியூம்ஸ், it was, I learned everything. But he was, Atlee was so, he shared everything with me. He shared the creative process with me. Okay. And Vijay sir also was such a nice mentor. Like edha tappu panna kuda poi sorry solta, he'll be like okay. And he really encouraged me. Like nangallame youngsters la, imagine like we are in our late 20s early 30s. avangala evlo padam pannirpanga. engaloda way of working வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி, இன்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆமா. ஓகே. So but Atlee shared how a movie was made. So I learned a lot from him. Okay. And we share a very good friendship. So even now every film he'll watch, he'll call me and he will appreciate it. And நிறைய நாங்க வந்து பேசிப்போம். எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கேட்பேன். So yeah. So அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்க வந்து கெயின் பண்ணிருக்கீங்க. Very true. Okay. ஸோ ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் பிகில் இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஒரு விஷயம் வந்து படத்தையும் தாண்டி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்திங் வெரி ஸ்பெஷல், ஆர் மேபி அது ஸ்பெஷல்னு கூட கிடையாது, இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கும் மனசில் வச்சுக்கிற ஒரு மெமரினா என்னவா இருக்கும்? அதுக்கப்புறமா இட் வாஸ் த கோட் கிளைமேக்ஸ் அந்த 3000 people வச்சுல. ஆனால் ஐ டிட் தட் ஷூட்டிங் ஃபார் 2 months here. Whereas அங்கே it was only 10 days. So it was much எங்க 10 days bigger. It was 2 months of avlo matches, no? Yeah. Whereas here it was only 1 match. So it was okay. So in fact I'll always tell sir, எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஸ்டேடியத்துக்கு ஸ்டேடியத்தில் வந்து சிக்கிடுறோம் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஸ்கேல்னு யோசிக்கும் போது அப்போ இவ்வளோ அதை விஷயத்தை நான் டேக்கிள் ஹேண்டில் பண்ணுறதா உங்களுக்கு இன்னும் ஓவர்வெல்மிங். And what an opportunity. What an opportunity to work with the brightest minds. Biggest names, and the movie was seen by avlo pera, and it had a women centric angle to it. Could not have asked for a better beginning la. It was hard work. Or 1 year எனக்கு லைஃபே இல்லை. என் ஹஸ்பண்ட் and my used to get really annoyed with me because 4 o'clock Atlee will call me at 4 in the morning and be like, boss இது இன்னும் ஏர்ல, இந்த ஃப்ளைட்ல அவன் மிஸ் பண்ணிட்டானா, டிக்கெட் போட்டுட்டு இருப்பேன். இஸ் லைக் என்ன பண்றது, நைட்டு 1 மணி ஆனாலும் ஒர்க் தான். நானாவது 4 hours தூங்கினா Atlee never slept at all. He'll finish shoot, go off to Rahman sir studio, get music, then morning caravanல வந்து he'll sleep for 2 hours, get up. ஏன்னா சார் வந்து 7 மணிக்கு ஸ்பாட் வந்துருவாரு. 8 மணிக்கு கால் ஷீட்னா 8 மணி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அங்கே நாங்கள் வைக்கணும். So it was a tedious one, but it was the best experience of my life. Yeah. இதுக்கு நடுவில் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? நீங்க காலேஜ் முடிச்சீங்க, US போனீங்க, இங்க வந்தீங்க, உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்படியா? Yeah. It wasn't even a love marriage கூட கிடையாதா? proper arranged marriage. என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பா தான் இல்ல? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்பால. இன்ஃபேக்ட் ரொம்ப he tried saying my parents had a love marriage. Okay. So என் ஃபேமிலியில் அதுக்கப்புறம் they broke that whole love marriage thing. So அப்புறம் everyone was very like they were quite like ஏன் நீ வந்து யாரையுமே லவ் பண்ணல? தப்பா நினைச்சேன் சார், சாரி சார். Yeah, so he was like ரொம்ப like do something.
ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லைன்றனால அவரே ஒன்று பார்த்து சரி ஓகே ஓகே. ஸோ இட் வாஸ் காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமாம், ஓகே. மாஸ்டர்ஸ் முடிச்ச உடனே. ஓகே. பட் மேரேஜ் I worked for a year, sorry. 1 year I worked and then I got married. Okay. But marriage life and work life வந்து ஒரு இது வரவே இல்லையா? ஒரு never. So I was very focused from day one. Like from a very young age, dream is to make, I wanted to live a life of impact. அதுதான் என்னோட ட்ரீம். I wanted to make an impact on this world. எப்படியா இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணணும்னு. So when I met him, I told him that like my dreams are very big. So I want someone who's an equal partner. He's my biggest strength, my husband. Like உங்க பேரு? His name is Ashok. Okay. And he's very private. So we never like தெரியவே இல்லை மேம். அடுத்து நீங்க குழந்தை ஏதாவது குண்டு தூக்கி போட்டீங்க. I have an 18-year-old son. 18 வயசா? Yeah. எங்க இவ்வளவு நாள் எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க? தெரியவே? No, they're very private. They're extremely private. So சென்னையில தான் இருக்காங்களானா இல்ல? No, so we all travel various parts of the world. So இங்க இல்ல. He lives in Chennai, Singapore. He lives between Chennai and Singapore. My son studies in London. So உங்களை மிஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல மிஸ் பண்ணுவாங்க, but they're very proud of my work. So they understand the stress of what I go through. He also runs a very high profile, high stress job. So he's also in a very high stress situation. So it's a good sounding board. I have someone who is on my level of thinking. Okay. Like we will not be worried about other things. So எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா I can always ask him how to deal with it because he's also a finance guy. Okay. So he was in private equity and he runs a fund. So எனக்கு வந்து நிறைய திங்ஸ்க்கு வந்து he's a very good sounding board. ஆமா, கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. அப்படி இருந்துமே நீங்க இவ்வளோ அழகா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா of course is supportive. You need a supportive spouse who doesn't expect like breakfast on the table and no, like everyone is like my son also, he'll get ready, he'll go to school, he'll come back, he'll study on his own. I think I'm very blessed. Yes, you are truly blessed. Okay, so இப்போ பிகில் படம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணியாச்சு, யூ ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் ஒர்க். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கூட படத்தோட சக்ஸஸ் ஒரு பெரிய பூம் அப்படின்றப்போ அதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க? வீட்டில் எல்லாரும் அப்பா என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பா ப்ரேஸே பண்ண மாட்டார். He will not say anything. He will just say that அடுத்த படத்துக்கு move on. I think ஏதோ ஒரு படத்துக்கு அப்புறம் I made some thing. I told him, இனிமே we can do whatever. Something I said like, இதுவும் சூப்பர் ஹிட், இனிமே வந்து தைரியமா ஏதோ பண்ணலாம். He said, the day you think this is the day you're going to fail. I said, why are you saying this? He said, the day you think you're on the top, your next step is one step down. So never think you're on the top. You have to keep on climbing. It's then I said, okay, sorry, I'll never say that again. So no, he doesn't like it. He will not appreciate it also. He'll be like, movie done, move on. அடுத்தது என்ன ஒர்க் பண்ணும் அதை பாருங்கன்றவாரு. ஓகே. ஸோ பெருசாக நீங்கள் அதை அதை எடுத்துக்க கூட இல்லை, அதை இம்பைப் பண்ணவே விடலை அந்த சக்ஸஸை. அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்ததில் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க. ஓகே. அடுத்தடுத்த படங்களில் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க டில் டுடே. அதான் யோர் பிராண்ட் எப்படி வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு லாட் ஆஃப் பீப்புள் இஸ். பெரிய பட்ஜெட்டும் பண்ணுவீங்க, சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸும் பண்ணுவீங்க, அண்ட் பெரிய ஸ்டார்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுவீங்க, ஃப்ரெஷர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுவீங்க. ஐ மீன் நாட் அ லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் வில் பி ஓப்பன் டு டூ திஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க என்னோட வெரி கிரியேட்டிவ் பர்சன், ஸோ ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர வேணான்னு யோசிச்சிங்க அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, பட் யூ வுட் ஹவ் ஹேட் தட் வித்தின் யூ நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு கதையை கேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ சம்வேர் அந்த ஸ்பார்க் உங்களுக்கு இருக்குது, தட் யூஆர் ஏபிள் டு சூஸ் பிட்வீன் what will work out and what will not. See, I think I'm an audience. I'm not, அதான் சொல்கிறேன். See, all of us are creative in that way. We know what is a good book, என்ன நல்ல படம், என்ன பிடிக்கும் பிடிக்காததுன்னு நம்மளுக்கு தெரியும். And I think as long as I'm a relevant audience, I think movies should be relevant. ஒரு மாதிரி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விளையாடலாம். The day that I start appreciating some scene where everybody is like, oh God, இது இவ்வளோ மொக்கையாக இருக்குது, then I have to stop. பட் அப்படி எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது படம், நாட் யோர் ஃபில்ம், பட்
நீங்க ரொம்ப பார்த்துட்டு இது நல்லா தானே இருக்கு, ஏன் இது யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏதாவது படத்தை? So far, touch wood, no. In fact, அப்பா வந்து எப்போவுமே படம் முடிச்சுட்டு he'll ask me, even including Blast, he'll be like, இதெல்லாம் என்னெல்லாம் கிளாப் worthy moments இருக்கு, லைனா சொல்லு அப்படின்னு. ஓகே. அவர் பயங்கரமான ஒரு டாஸ்க் மாஸ்டருங்க. பயங்கரம் இல்ல? சின்ன வயசுல இருந்தே. ஓகே ஓகே. பயங்கர ஆம்பிஷன். எங்க 6 பசங்க இருக்காங்க வீட்ல, எல்லாருக்குமே ஹை ஸ்டாண்டர்ட். He will not accept he's not, I won't say that he doesn't accept failure. Mediocrity accept பண்ணல. He will not accept low effort or mediocre output. He's completely okay if we all if Blast had not done well, he'll still be okay because he knows that everybody put in the best effort possible. Appo it didn't work na, then he will ask us போய் என்னெல்லாம் ஒர்க் ஆகலன்னு பாருங்க, அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு அடுத்ததுல வந்து நம்ம ரிப்பீட் பண்ண வேணான்னு வருது. ஸோ he only trained me. He'll always ask me இதில் என்னெல்லாம் கிளாப் worthy moments இருக்குன்னு சொல்லுன்னு வரு. நான் சொன்னேன், அந்த இல்லைப்பா ஃபர்ஸ்ட் அந்த அடிச்சுட்டு போவாங்கல்ல, அவ வருவா அவ வந்து எல்லாரும் they'll go run past her. அவளுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க யாரும், எல்லாரும் run past her. அப்புறம் பார்த்து பண்ணுவாங்களா, அதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு I told. Then I said அந்த கார் ஃபைட் வந்து கண்டிப்பா இருக்கும். Then I said pharmacy. Then அந்த சித்தப்பாவோட அந்த இது மாதிரி I gave him some 6-7. So he will then check கரெக்ட் இதெல்லாம் வந்து தியேட்டர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் எங்களோட டிலைட் எப்படி இருக்கும்னா, நாங்க நினைக்காத மூமெண்ட்ஸ் தியேட்டர் மூமெண்ட்ஸா மாறும். ஓகே ஓகே. அது வந்து இஸ் a big success. அது நிறைய நடந்திருக்கு. லைக் நான் நினைக்காத certain things வந்து டக்குன்னு போய் ஒரு இடத்துல லேண்ட் ஆகி அது ரிலேட் ஆகும். ஸோ அது வந்து that makes me very happy. Yeah. அது உங்களுக்கு இன்னொரு ஒரு ட்ரீட் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி. ஓகே. ஸோ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இது வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த டீமாக இருக்கலாம் இல்லை அந்த காஸ்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து யூ ஜஸ்ட் ஹேட் so much fun in that film அப்படின்னா என்ன படம்? கோட் தான். அப்படியா? அவ்வளோ பெரிய பட்ஜெட், அவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாலும் யூ ஹேட் so much. I had the best time. I had the best time. ஏன்னா அதுக்குள்ள it was my second film with Vijay sir. So ஒரு comfort கிரியேட் ஆயிடுச்சு, லெவல் செட் ஆயிடுந்தது. விபி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் பர்சன். ஹீஸ் லைக் ரியலி quirky and he'll keep the set also very galagalan irpa. And my sister had joined me. Okay, Aishu had joined me, so I had her. So we were like, and it was one of the best moments was we were in Russia. Okay. And Russia mudichittu we were coming back. Okay, and appa has rules like இந்த கம்பெனியில் வந்து இவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ், இவங்களுக்குலாம் எக்கானமி, இவங்களுக்குலாம் ப்ரீமியம், இது மாதிரி யூ ஹவ் டு ஏர்ன் யுவர் பிளேஸ். ஹி இஸ் மெரிட் ஃபோக்கஸ் தான் எப்போவுமே, நீ அங்கே பண்ணா இது. ஸோ ஐஷு டஸ் நாட் ஃப்ளை இன் த சேம் கேட்டகரி as me. ஓகே. அண்ட் துபாயில் வந்து இட் வாஸ் அங்கே ஃப்ளட்ஸ் வந்துருச்சு for the first time. Airport was closed. We were stuck there for like some 40 hours or something in Dubai airport. Oh my God, okay. So I wanted to get her into the lounge. So I wanted to upgrade. We can't use Appa's card also, he'll kill us. So in points which I was trying to upgrade her. So அங்க போய் I was telling that person my baby sister என்னெல்லாமோ கதை சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பின்னாடி வரா, ஓகே ஹாப்பியா ஏதோ இதுதான் to me she's like my baby sister has one small baby, that's all sir. And then it's like Aishu, I was just giving you a build up, you just came like that, like free upgrade பண்ணிருப்பான் இப்போ points வச்சு. But yeah, so that was another big special reason, is because my sister was also with me. And we had, and I knew it was going to be one of sir's final films, so it was a very treasured memory for all of us. Yeah, we had a blast. We had a blast. Yeah. So நீங்க சொல்றப்ப ஐஷு மேம் பத்தி அகேன் உங்களோட லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களும் இந்த ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே வர்றப்போ ஹர் ஒர்க் இஸ் ஆல்சோ கமெண்டபிள். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஷீஸ் காட் அ நியூ பார்ன் பேபியில் நம்ம அந்த லோக்கா டைமில் இட் இஸ் நாட் வெரி நெசசரி தட் அ ப்ரொடியூசர் ஷுட் பி தேர் இந்த இவெண்ட் பர்டிகுலராக அன்னைக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஷி வாஸ் லைக் அவங்க பாப்பா வந்து வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, பார்த்துப்பாங்க, நான் இப்போ இவெண்ட் முடிச்சுட்டு ஒழுங்காக பேசிட்டு போகணும். ஷி வாஸ் லைக் ஒன் ரெஸ்பான்சிபிள் பர்சன். இது பேசினா கரெக்டாக இருக்கும்ல, இது பேசினா ஓகேனா. ஷி வாஸ் ஹேவிங் அ டிஸ்கஷன் வித் த டீம் ஆல்சோ. ஸோ நீங்கள் பேசுகிறப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க தட் யூ ஹேட் டு செட் அன் எக்ஸாம்பிள், ஒரு லைன் ஆஃப் இது மாதிரி ஃபார் யுவர் சிப்ளிங்ஸ். அண்ட் ஐ திங்க் யூ டன் தட் ஸோ ஃபார். இல்லை, டு யூ ஃபீல் கொஞ்சம் ஓகேஷ் அபவுட் இட், குட் அபவுட் இட்? So far okay. Hopefully they also, yeah, I think I've been a good sister to all of them for sure. Who's your favorite among all the அஞ்சு பேரா?
5 பேர். யார் கூட ரொம்ப க்ளோஸ் நீங்க? எல்லாருக்குமே என்னை பார்த்தா பயம். பயமா? ஆமா. ஏன்னா ஐ எம் ஸ்ட்ரிக்டர் தென் த பேரண்ட்ஸ். இது எப்படி தப்பா உங்களுக்கு தோணலையா? அவங்க அப்பா உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா தான், நீங்க கொஞ்சம் லீனியண்டா இருக்கலாம்ல. யாருமே அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஓ, அந்த காண்ட் லைட்டா, அதனால நீங்க கொஞ்சம் அத்தாரிட்டிவா எடுத்துப்பீங்க. இல்ல, அது நான் கொஞ்சம் சொன்னா ஈஸியரா இருக்கும் and they take it from me better than from them. ஓகே. ஏன்னா நான் கொஞ்சம் அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா அவங்க எல்லாருக்குமே என்னை பார்த்தா கொஞ்சம் பயம். எனக்கு தான் லாஸ்டா சொல்லுவாங்க எது பண்ணாலும். லைக் ஈவன் they will know. I'll be the last one to know if someone is dating somebody or any news. Last person is Akka because I'll be like, don't get distracted, like focus on build your career. ஏதாவது இது மாதிரி I'll be giving some boomer advice to all of them. Yeah. உங்களுக்கு தோணி இருக்கா நம்ம கொஞ்சம் பூமரா தான் இருக்கோமோ அப்படின்ட்டு? Yeah, see, I'm surrounded. My youngest is in Loyola final year. Oh. He is 3 years older than my son. Okay, so I'm surrounded by youngsters. But I feel they keep me relevant. Like I know who are all these Instagram influencers, the current memes, the Gen Z vocab. Slang wordsலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, because அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, this is so risen வாங்க. Like என்ன பேசுறீங்கப்பா? So அவங்க தான் உங்களை ட்ரெண்ட்ல வச்சிருக்காங்க. Yeah, because they're always very current. Yeah. They know what is happening, what their interests are. So they keep, and they're very cool, and they include me also. Like, you know, whenever they go on outings, we'll call Akka also. So I'll go for sometimes and be like, you know, you kids have fun. Kids, okay. Yeah, they are much younger. But எனக்கு favorite is depending on the moment தான். யாரு ரொம்ப அந்த டைம்ல சமத்தா இருக்காங்களோ அவங்க ஃபேவரட். ஓகே. யாரு ட்ரபிள் பண்றாங்களோ அவங்க அந்த டைம் கொஞ்சம் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் நீங்க தான் பண்ணுவீங்க. ஓகே. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி தான் இல்ல? Your son and your youngest sibling are like கொஞ்சம் cousin. Yeah. They are 3 years apart. Okay, just இப்போ I'm very curious to know, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க 3 bedroom flatsல இருந்தீங்கன்ட்டு. When was the first time you moved to a bigger house? உங்க எல்லாருக்கும் அகாமடேட் பண்ண நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன ஒரு பிளேஸ். The 1 week before I got married. அப்படியா? Yeah. Oh. So in fact my mother was like, somehow I want Archu to get married from this house. Was that a very emotional moment for you? It was, I think, for all of them. I didn't cry and all. I was very happy. I was marrying a person that I really loved. So I was like very happy. The only request, like we didn't invite anybody from the film fraternity for the wedding. Only request was, I said, I want to only call Vijay sir. அப்பதுலந்தே உங்களுக்கு விஜய் சார் மேல ஒரு yeah. So I called him, he came. So அவ்வளவுதான். Otherwise it was a very small wedding and we had distributed அழகிய தமிழ் மகன். அந்த ஒரு நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இவங்களுக்கு அவங்க முன்னாடி வர்க் பண்ணி நாங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் வர்க் பண்ணறதுக்கு. துப்பாக்கி ஆல்சோ கேம் டு அஸ். பட் சம்திங் லைக் யூ நோ ஹவ் அப்ப நான் எனக்கும் இதுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. பட் ஸோ இது இட் வாஸ் அ வெரி லாங் அசோசியேஷன். So adunala that was the only thing. So that was the time we moved to a house that fit all of us. Yeah. Where everyone had their own bedrooms. Yeah. Terrace la thungwana adukapra ellarum over room la thungwana. But mine became my son's. So I never stayed there. konja tyagiyave da vaalkaiyila irundirkeenga mama. But it's okay. I think you've enjoyed every part of it. No, I would not trade it for anything else. Because I think I saw my father and uncles build a business. And on the exposure you cannot get from a Harvard. You can't get from any business school. Effort, failures, success, how they treat it. I think அது வந்து ரொம்ப invaluable in life for any. I think all of us, I think we grow up with around our parents, no? Their value systems. பட் உங்க கதை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட் சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் இருக்கு. இது பேசியிருக்கீங்களா வெளியில ஏதாவது இன்டர்வியூஸ்ல? பேசினது இல்லை. கேட்கல. பாருங்க இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒரு பிராண்டுக்கு பின்னாடி ஹவு இட் ஆக்சுவலி ஸ்டார்டட், எவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கதை. வாவ், வெரி இன்ஸ்பிரேஷனல் தோ. தேங்க்யூ. ஓகே, கமிங் பேக் டு ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பேசலாம். நிறைய பேரோட நரேஷன்ஸ் கேட்டிருப்பீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட நரேஷன்ஸ்லேயே இவங்களோட நரேஷன் வாஸ் வெரி நைஸ். வாஸ் லைக் ரொம்ப நரேஷனே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அப்படின்னா யாரோட நரேஷன்? Actually it's not a tie but two are very special. First was Atlee Vijay. Okay. Phenomenal narration. Like you can't narrate like him. He will act like the actors. He will he'll emote. You will, and he will bring that, you can picture the film in front of your eyes. That narration was brilliant. And second was Love Today. Abdiya? Yeah. Oh God, how I have never seen my father laugh so much during a narration. He laughed till like tears came out of his eyes. It was so funny.
அண்ட் வி சைன் லைக் அது முடிச்சுட்டு 1 hourல வந்து Sign பண்ணி sign முடிச்சாச்சு. பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். ஆமாம். ஸோ 2 ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நரேஷன் கேட்குறப்ப அப்பா உங்க கூட இருப்பாங்களா எல்லா படத்துடைய நரேஷன் கேட்குறப்பவும்? இனிஷியலாக அப்பா தான் கேட்பாரு. ஹி யூஸ் டு டேக் மீ ஃபார் ஒப்பீனியன். அது மாதிரி இருந்தது. தென் ஐ பிகேம் அ ஃபில்டர் ஃபார் ஹிம். ஸோ நவ் இட்ஸ் லைக் மீ அண்ட் மை சிஸ்டர் வி லிசன் அண்ட் தென் இட் கோஸ் டு ஹிம். மை uncles ஆல்சோ சம்டைம்ஸ் ஜாயின் இன் அண்ட் தே லிசன். சூசிங் ஆஃப் ஆக்டர்ஸ்னு இருக்குல்ல மேம், இப்போ பிரதீப் சாரா இருக்கட்டும், மேஜர் அந்த ஒரு என்ட்ரி கொடுத்த ஒரு பெரிய ஒரு பேனரில் கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். இப்போ ஜீவன் சார் 2006 அவரை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேட் கிவன் ஹிம் திஸ் திங். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வில்லனா பண்ணியிருக்காருல்ல காக்க. யா, வில்லனா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஹீரோவா வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் கோர்ஸ் அதை நீங்கள் காமிச்சப்போ அது எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆக்டர் எப்படி இருப்பாங்க, இவங்க ஒரு ஹீரோவா எப்படி இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்களாம் யோசிச்சுட்டு நேரத்தில் யூ ஜஸ்ட் கிவன் இட் டு தெம் அண்ட் அது உங்களை ஹீரோவா பயங்கரமாக எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கம்ப்ளீட் கிரெடிட் டு அகோரம் சார் தான். Because he is not at all scared. He does not have that fear at all in him. He believes in stories. His story is my hero. அதனால என்னைக்குமே ஸோ லைக் ஜீவன் சாரா இருக்கட்டும், திருட்டு பைலே, சேரன் சார் யுத்தம் செய். ஆமாம். Like, you know, he has not, it's not like ஒரு தடவை 2 தடவை. He's done it like Maina when it came to us. We distributed it along with Uday sir. சேர்ந்து தான் நாங்கள்லாம் படம் பார்த்தோம். It was brilliant. But you know, அப்போ again new face, அப்போ no hesitation, செகண்ட் தாட்ஸே இல்லை. செகண்ட் தாட்ஸே என்னைக்குமே இருந்தது இல்லை. he only goes with the script. So when he saw Pradeep narrate, he said நீ ரொம்ப நல்லா நடிக்கிற. he didn't even, ஏன்னா ஐஷுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் வந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன், பயங்கரமான ஒரு ஹாரர் கதை. ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். அண்ட் அந்த டைரக்டர் கிட்ட வந்து அப்பாவுக்கு நரேஷன்லாம் செட் பண்ணிட்டேன். 11 o'clock நரேஷன், 10:45 எனக்கு ஃபோன் வருது அந்த டைரக்டர்கிட்டேருந்து. ஐம் ரியலி சாரி, ஒரு ஸ்டார் பேனரில் கூப்பிட்ருக்காங்க, எனக்கு ஒரு ஸ்டாரோட டேட் கிடைக்குது, அதனால நான் அங்கே போய் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. ஐ டோன்ட் ஹவ் டு கோ அண்ட் டெல் அப்பா, ஐயோ யூனோ ஹீஸ் கோட் கில் மீ, லைக் ஐ ஹவ் கமிட்டட் ஹிஸ் டைம். தென் ஐ டோல்ட் ஹிம், இல்லை ஏதோ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், ஐ வில் ரீஸ்கெட்யூல் திஸ் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு லஞ்ச் போது தான் வந்து ஐஷு வாஸ் லைக், இது மாதிரி ஒன்று வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பிச் டெக், ஆனால் ஒன்லி கண்டிஷன் டைரக்டர் வாண்ட்ஸ் டு பி ஹீரோ. And I heard that, I said, Aishu, this sounds very good. நம்ம கேட்டுடலாம், அப்பாவையே வச்சு நம்ம கேட்டுடலாம். எனிவே ஐ மூவ் திஸ் நரேஷன் ஸ்லாட். ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கு. ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு கம். அண்ட் கோமாளி இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபிலிம். அப்பா லவ் கோமாளி. he should be okay. And so imagine a day that started on a very bad note ended up with love today. It was meant to happen. It is meant to happen. And Appa saw it and you won't believe it. He told Pradeep and it was like one film was for acting and one is for direction. And Appa told Pradeep, நான் சொல்றேன் after love today நீங்களே தான் டைரக்ட் பண்ணி அதை ஆக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு he told me. He told Pradeep in front of me and Aishu and it actually happened. Was that Dragon? No. The second one is Ashwath's film. Okay. He's still writing. So the next Pradeep direction and acting is going to be the next film that we're doing together. Yeah. But he sort of saw that. Like even Preeti Mukundan was Appa's choice. Oh, okay. For Nila. We were auditioning so much. And எங்களுக்கு வந்து அர்ஜுன் சாரும் அவர் தான். Appa is very good with casting. He also watches lot of movies. And எங்களுக்கு அர்ஜுன் சார் and அபிராமி மேம் உடனே all of Subhash was super excited, super happy and everything. பொண்ணுக்கு தேடுறோம். It's an action film. But அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது 3 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணால் அந்த ஹைட் தேவை. So we did so many. And Appa was like, fresh face போங்க, do auditions, we'll see what happens, எல்லாம் ட்ரை பண்ணோம். Then he saw that Asa could and she said, this girl can dance, she should be able to fight. Then Subhash was like, sir, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் actually பண்ண. Then they had a discussion, then it just happened. So she was the only person we didn't audition. Oh. Wow. But அழகா பண்ணியிருந்தாங்க. She was too good. See, she took it to heart and I still remember Poojaila வந்து she had come and I told her, see, இது வந்து will be game changing if it works. We knew Blast was a big risk. Okay. On paper, it will not make too much of financial in terms of, certain revenue கிடையாது. ஒரு மாதிரி
இந்த ஹேண்டிலபிள் ரிஸ்க்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா ஆமா ஆமா. அந்த ஜோனில் தான் அது இருந்தது. பட் எனக்கு வந்து ஃப்ரம் த டைம் ஐ பிகேம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் இன் பிகில், எல்லா இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஃபீமேல் ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிகில் ஃபீமேல்லே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து சாரோட ஷோல்டரில் இருந்த ஒரு படம். லவ் டுடேல ஐ காட் ஸோ ட்ராஷ்ட் பிகாஸ் தேவர் லைக் இட் வாஸ் பிரதீப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் பொண்ணுங்களை தப்பாக காமிச்சிட்டீங்க, தட் ஹோல் திங். பட் ஐ டிட் லவ் டுடே பிகாஸ் என் மைண்டில் இட் வாஸ் அபவுட் ட்ரஸ்ட். எனக்கு அந்த படமே வாஸ் ராதிகா மேம் அண்ட் பிரதீப். வேற அந்த மாங்காவோட அந்த சீட் அந்த பையன் தோண்டி தோண்டி பண்ணிட்டு இருப்பாங்க. தென் ஷி வில் சே கீப் இட் க்ளோஸ்ட். அதுதான் கிளைமேக்ஸ்லேயும் டை பேக் ஆகும். வேர் ஷி வில் சே நம்பு, யூ கான்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித்வுட் ட்ரஸ்ட், யூ கான்ட் டூ ஃபோன் செக்கிங் that was the why we did the film. But on the Sunday la vande everybody said but it is Pradeep's point of view on the film, it was not Ivana's, but I got bashed for that. So adu mari nariya things would happen. Even biggle vande they will be like, you showed on the fat shaming or ஒன்று இருந்தது ஆமா. But actually I thought that was a very emotional character of inspiring them to come and do, and so me and Atlee is the last person who's going to do anything like that, right? Like he writes his women characters extremely well. So I was like, I need a film like Loka. I distributed Loka, I distributed Thai Caribbean, distribution tha varudhu na produce pannanum edume varala. So we wanted this to work, and that is why I'm the happiest, because it is a film that had girls working in every department right from production, right? If you think about it, like we were there everywhere, and we had two of them in front of the camera. And Arjun sir is such a sweetheart, right? He did not ask for a single change in that script. So he knew this was how it was going to be. So everybody worked. Abhirami ma'am and Preeti, both of them worked hard. They took rehearsals. You should see the training videos. Amma potranga nethu Preeti ada. Amma they worked very very hard. And Preeti ke Nejamave call sheet was till 2 AM. She was doing this and Idaya Murli. Yeah. And so many other films. We were there in US appo vandu avangalukku inna schedule yeah, you know what happened, right? It was a real hard hit there side liyo. And we are also very idu like illa pani, ena that was like the interval block fight. செட் போட்டு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடே செட் தான். சீரா நிறைய லொகேஷன்ஸ் பார்த்தோம். பட் வி வாண்டட் தட் ஸ்பேஸ் டு கோரியோகிராஃப் ஆக்ஷன் செட் பீசஸ். ஸோ அப்பா செட் டோன்ட் சி காஸ்ட், செட்டு போட்டுருங்க. செட்டு போட்டு ஆஸ் த ஆக்ஷன் டைரக்டர் ஆல்சோ எது போட்டா, ஏன்னா சுபாஷ் வாஸ் பாவம் சர்ச்சிங் ஃபார் சம்திங் வித் ஹை சீலிங். ஏன்னா அப்போ தான் யூ கேன் டூ த ஜம்ப், ஃப்ளிப் எல்லாம் பண்ண முடியும். அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் அங்கே வந்து வைக்க முடியும்ல. அதனால அப்பா சைடில் செட்டு போட்டுருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க ரொம்ப அப்படின்னு. He did it. So that was when, so she was also doing a Hindi film. She is very busy. She is very very busy. So I really appreciate that she also believed in the script. Yes, of course. So அழகா வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு பிளாஸ்ட் வந்து ஒரு சூப்பர் பிளாஸ்ட் சக்ஸஸாவே இருக்கு. Much needed for our industry. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா ஒரு உமனை இப்படி காமிச்சிருக்கோம்ல. And I'm loving all the memes where they're seeing Preeti dance, be a sweet girl, and then வெச்சு இந்த பக்கம் சாத்துறாங்க. So Blast is like ஹாப்பியா அந்த சக்ஸஸ் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. மோர் தென் எனி சக்ஸஸ், திஸ் இஸ் லைக் லிட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலும் கூட. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் because I feel as girls we all go through life where we have been made to feel uncomfortable. Okay, where we wanted to punch somebody on their face for making remarks that are extremely chauvinistic, without effortless chauvinistic remark ன்னு சொல்லுவேன். அதை அவங்க மைண்டில் அவங்க வந்து chauvinistic-ஆ இருக்காங்களே தெரியாது, ஆனால் அவங்க சொல்கிறத சொல்லிட்டே போயிடுவாங்க, அப்படி கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒன்று இருக்கும். அண்ட் அந்த ஒரு பொண்ணு வந்து she committed suicide, like I think dowry harassment. அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அமிச்சாங்க. கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்ல ஒன்று நடந்துச்சு. ரொம்ப என்னை இம்பாக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்தது. அண்ட் ஐ வாஸ் லைக், ஒரு பொண்ணுக்கும் யூ கிவ் ஹர் தட் strength of courage. Like this was not made for daughters, this was made for fathers. And biggest inspiration is my dad. So I felt our production was coming up with this can't be more apt. And these are God things only, You can't, just like how Love Today happened and everything happened, I feel Blast was for AGS. Nobody else could have. உங்களுக்கான puzzle piece அது. ஆமா, exactly.
personally also. மேம் இன்னொரு முக்கியமான விஷயம் மேம், நீங்களும் ட்ரிஷா மேமும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி. அவ்வளோ ஒர்க்குன்றதை தாண்டி நிறைய விஷயத்தில் வி ஸ்பாட் யூ டுகெதர், வெளியில் வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கீங்க, யூ பீன் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். படம் அப்பார்ட் ஃப்ரம் கோட் அந்த ஒரு சாங் தாண்டி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு படமாக ஃபுல் ஃப்ளெஜ் அவங்க கூட ஒர்க் பண்ணவே இல்லை. I have known her for a very long time, and actually not many people know this, but நாங்க SSI ஆரம்பிக்கும்போது she had started modeling. Okay. So she was the first face of SSI. Like அந்த modeling photo நாங்க போஸ்ட் பண்றது எனக்கு அப்போ யாருன்னே தெரியாது. Okay, so அது later on only we both realized that she had done for your SSI, company, for our company. We have some common friends from her school days, and we are like a outside cinema group. And என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் 5 கேர்ள்ஸ், we are called the A gang. எல்லார் பேரும் ஏல ஆரம்பிக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது நாங்கள் தான், எப்போவுமே கிளாஸ்க்கு வெளில தான் இருப்போம். அதில் அனுன்னு, she went to Atlee, and she was in her class in the same batch. So she said that, you know what, my classmate is a model and she's going to get into acting, and she's going to first go to Miss Chennai. So we're all going to cheer. So we all actually went for Miss Chennai to cheer her. Wow. To actually win it. But Appo, I didn't know her, she didn't know me. We were just part of a larger group. And then she said she's doing Lesa first day first show. So one entire gang went. I actually went for that also. Oh my God, okay. And then of course we met and we became friends, but we've never had an opportunity to. Somehow it never script work alla. Hopefully I will work something in the future. So இது அவங்க மாடலிங் பண்ற இந்த டைம்ல இருந்து அவங்களோட ஜர்னி இருந்திருக்கு. அப்புறம் in a very indirect of course way. Then we met through common friends, and then we've been friends for a long time. 20 years plus நீங்க you've been friends அப்போ அப்படி பார்த்தா 15 plus years. Definitely 15 yearsக்கு மேல. What kind of a person she is? Like உங்களுக்கு ஒரு 3 AM friend மாதிரியா, இல்ல ஒரு சீக்ரெட் புக்கா? ஒரு 1 AM friend தான். அப்படியா? எப்போனாலும் கால் பண்ணி என்னன்னா பேசலாம் அந்த மாதிரி. No, see, all of us have, I think, very few people like that. Yeah, of course. You know, and it's nice to have, like, so we are like a good group. And in fact, my 40th birthday, they all, and they were all, none of them are friends. Okay. They're all from different walks of life. Like one was from school, one from college, one is my mother's. See, you make friends at different ages in your life. You make your childhood friends. Yeah. You make your college friends. Then you make mom friends. They are your friends of your children's or mothers. Okay. They again form a very core group. And yes. You have your work friends. Okay. So that's எல்லாரும் அங்கங்க ஒண்ணா வந்து கலெக்ட் ஆகி ஒரு குரூப்பா மாட்டிருக்கீங்க இப்போ. Yeah. Okay. So it was really crazy. Wow. So the 40th birthday was a blast. Yeah, we had a very good time. Okay. What kind of a friend is she? Like அவங்க கிட்ட அட்மயர் பண்ற விஷயங்கள் என்ன? ட்ரிஷா மேம் கிட்ட as a person நீங்க ரொம்ப she's a lot of fun and she's the coolest person and super loyal. It's good because industryல to have friends in the first place is not that easy. அதுவும் இவ்வளோ அழகான ஒரு friendship for a long time அப்படின்றப்போ it's a great blessing, of course. It is, but it's a very it was a very unique journey. Like, you know, we've been in and out, but meet பண்ணல. Yeah. சீக்கிரமா படம் பண்ணுங்க அவங்களோட. கண்டிப்பா. ஓகே, another thing about your production work அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷன்ல தியேட்டர் நீங்க நிறைய initially started with theater. இந்த ஓடிடியோட என்ட்ரிக்கு அப்புறமா how is this production work and theater OTT இதோடைய இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருக்கு? How are you seeing it as a producer? Okay, so I'll tell you what happened was initially ஒரு ப்ரொடியூசரா எப்படி நாங்க படத்தை பண்ணுவோம்னா, படம் பண்ணிட்டு ஒரு ஹீரோக்கு என்ன தியேட்ரிக்கல் ஓப்பனிங் இருக்கு. ஒரு opening is the only thing you can bet on. Okay. This is pre-OTT சொல்றேன். அப்போ every hero had an opening. Some had so many crores, but there was something called an opening. அது அந்த Thursday, Friday, Saturday, Sunday இல்ல Friday, Saturday, Sundayக்கு படம் ரிப்போர்ட் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஒரு பேசிக்கா ஒன்று வரும். ஓகே, ஸோ அதை வச்சு சேட்டலைட் சேல் வச்சு ஆடியோ சேல் வச்சு தான் நாங்கள் பட்ஜெட் போடுவோம். போட்டுட்டு அதை தாண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்றது தான் உங்களோட ரிஸ்க். ஸோ இப்போ சே இஃப் த மூவி இஸ் 100 rupees, அதில் திஸ் இஸ் ஸோ மச்ன்னு போட்டுட்டு சே 30 rupees இஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 30 rupees லூஸ் ஆனாலும் பரவாயில்ல, கெயின் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இப்படி தான் இட் வாஸ் ஹேப்பனிங். தென் கோவிட் ஹேப்பன்ட். வென் கோவிட் ஹேப்பன்ட், தியேட்டர் ஷட், ரைட்? அப்போ ஓடிடி வந்தாங்க. ஓடிடி ஸ்டார்டட் பையிங் அண்ட் ஓடிடியில் there were many platforms that came into the business. They wanted to establish the number one. So ஒரு 3 player ஒரு மார்க்கெட் குள்ள வரும்போது they start buying films.
ஏன்னா அப்படிதானே they can attract people to come to the it's like taking 3 theaters. நான் வந்து ஒரு ஸ்டாரோட படம் வச்சிருக்கேன், ஒருத்தர் இன்னொரு ஸ்டார் படம் வச்சிருக்காங்க, ஒருத்தர் இன்னொரு ஸ்டார், எந்த படத்துல டிக்கெட் விற்கலாம், இது மாதிரி தான் OTT பண்ணாங்க. ஸோ ஓகே, அப்போ எனக்கு இந்த ஸ்டார் வேணும்னா நான் இதுக்கு இவ்வளோ பே பண்ணுறேன். அந்த இதில் என்ன ஆச்சுன்னா they started paying huge amounts for OTT. ஓகே, ஆனால் OTTயில் படங்கள் வந்துட்டு சேட்டலைட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ யூ ஹேவ் OTT 28 days படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் OTT, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 100th டேஸில் தான் இட் கோஸ் டு சேட்டலைட். சேட்டலைட்டில் அப்போ அதுக்கு ஆட் ரெவென்யூவே வரல படத்துக்கு. ஸோ சேட்டலைட் வேல்யூ கம்ப்ளீட்லி கிராஷ்ட். It is now almost negligible. It's 0 to like it's a really small amount. And then the OTT platform started realizing like how எங்களுக்கு வந்து எப்படி ஒரு தியேட்டருக்கு நாங்கள் MG வாங்கினோம் வச்சுக்கோங்களேன், பியாண்ட் மார்க்கெட் நாங்கள் ஒரு MG வாங்கினா எங்களால் அந்த படத்தை கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி பே பண்ணி பெரிய படங்களோ சின்ன படங்களோ if they paid, they also I think realized that it was not viable. So they stopped. So now they have also because the game now there are players have been established, there is no new entry, everybody is set and comfortable in their own space. So that has happened. But because of the OTT comfort, the theatrical opening came down. There is no guaranteed opening now for most people. Very few people have a guaranteed opening, right? And with OTT, people started watching different genre films, different language films. So you're not compared with inur Tamil padam. You're compared with a Malayalam film, you're compared with a Telugu, you're compared with a Hindi film. Angiyum the same thing is happening. So audience oda taste வந்து ரொம்பவே மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி மாறும்போது இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, those who are under production, who signed on massive budget without understanding இப்போ OTT is not giving that much, satellite is gone. தியேட்டருக்கு வரவங்க வேற மாதிரி கண்டென்ட் எதிர்பார்த்து தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ அ மேசிவ் ஃப்ளக்ஸ். It's a hard time. It's a very, very hard time. It's a difficult time. So all production houses are now being very, very careful. But the beauty about production is, 4 production kammiyana, we'll have 4 new producers coming in, right? Who want this is the dream. Yeah. We also came for that dream from IT, right? So the more producers come, we always tell them, like whenever I meet a young producer or a new producer, I'll be like, be careful, bet on the story. Like don't take a risk that I'm not there to advise you, but I will never take a risk that will where when I fall I can't wake up to make my next film. அது அவங்க அப்பாவோட ஒரு ரூல்ஸ்ல ஒண்ணா இருந்தது. கீழே விழுந்தாலும் எழுந்துக்கிறது மாதிரி இருக்கணும். ஆமா, அப்படிதான் இன்னொரு படம் பண்றதுக்கு பணம் இருக்கணும்ல. அந்த ஒரு சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சைக்கிள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பட் இப்போ இந்த சைக்கிள் தான் நாங்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது இந்த குளோபல் வார்மிங் சொல்லிட்டு ஒன்று நடந்ததுல அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு புது விஷயம். So there needs to be price correction everywhere, which is happening. Well knowledge persons a lot of things. நீங்க சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனால உங்களுக்கு வந்து you are aware of a lot of things in the industry, whatever you're doing. Yeah, because we've been through everything. No, we started when there was print. We were shooting in print. Now we are shooting in digital. Tanivarona was the last film that shot in print. So work wise ரொம்ப ரிமார்க்கபிளான ஒர்க் நிஜமாவே ஒவ்வொரு படத்துலையும். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கணும். God willing. We wish and we pray that happens. And we can manifest it. Yeah, we manifest that. ஒரு பொண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேல் டாமினேட் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளோ அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்காகவும் சரி, நல்ல கதைகள் சூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றதுக்காகவும் ஐ திங்க் யூ டிசர்வ் திஸ் அண்ட் மெனி மோர். Thank you so much. And I think you are also, I enjoy your podcast. Like I've not missed a single one. I watch it. Thank you. Yeah, I either do it during my walks or like, I feel you try and get the person. And that is very special. Not everyone has it. So I wanted to tell you that. Thank you, ma'am. Very, very sweet of you. Thank you so much. So yes, இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்க போறோம். அடுத்த சக்ஸஸ்ல வந்து உங்களை மீட் பண்றோம். Thank you. Thank you so much. Bye. I decide. I go extra. Presta, always extra. But what extra?
BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Relaunched, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.